அனைவருக்கும் வணக்கம். நான் மீண்டும் விவசாயி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம விதைகள பார்க்க போகிறோம். என்னென்ன விதைகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, நிறைய வகையான விதைகள பார்த்துட்ருக்கீங்க பாருங்க. இதில இது மழைக்காலங்கிறதால நம்ம இந்த விதைகள் மூலியமாவும் மரங்கள வளர்க்கணுங்கிற ஒரு திட்டத்தில் பயணிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, மருத மரம். இதுதாங்க ஒரிஜினலு மருத மரம் இது. இது நம்ம மழை காலத்தில் புளியான் விதைய இது பண்ணியிருக்கோம். இது நல்ல ஒரு வகையான புளியங்கன்று தான் விதை. இது பார்த்திங்கன்னா, காட்டு பாதாம்னு சொல்லுவாங்க அந்த விதை. இப்போ இது பார்த்திங்கன்னா மயில் வகை. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது இந்த விதை பார்த்திங்கன்னா இளம் பஞ்சு விதை. இது நம்ம பாதாம் விதையும் இது பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மகிழம் விதைங்க இது. இது மந்தார. இது பார்த்திங்கன்னா பொங்கன் விதை. இது பார்த்திங்கன்னா கிளை விடக்கூடிய இந்த விதை கிளைலாம் நல்லா இதாக நெட்லிங் விதை. இது கிளை விடும். நேராக இருக்காது. கிளை படர்ந்து கிளை வரும். நெட்லிங் விதை. இது நம்ம சப்போட்டா விதையும் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அருமையாக பூ பூக்கக்கூடிய ஒரு வகையான இது. பேர் தெரியல, ஆனால் அருமையாக இருக்கும் இந்த விதையும். இது அதோடைய இது 2 வகையான கலரு. அது ஒரு வகையான கலரு, இது ஒரு வகையான கலரு உள்ளது. இதை வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நல்ல அழகாக மஞ்சளாக பூக்கக்கூடிய ஒரு வகையான விதை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நம்ம தூங்கு மஞ்சின்னு சொல்லக்கூடிய மரம். அதோடைய விதைகள் இதில் 2 பேக்கிங்கில் நிறையா இருக்குது. இப்போ இதுபோல் விதைகள் மூலமாக நம்ம பயணம் செய்கிறோம். அதே போல் மரக்கன்று மூலியமாகவும் பயணம் செய்கிறோம். இந்த விதை வறுத்து சாப்பிடலாம். முந்திரி கொட்டையாட்டம் இருக்கும். அதே போல் நம்ம பாதாம் சாப்பிட்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது காட்டு பாதாம்னு சொல்லக்கூடியது. அதோடைய காய் இதுதான். நல்லா இருக்குது பாருங்கள். விதைகள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், இது அருமையாக இருக்கும் சாப்பிட. இப்படி பல்வேறு விதைகள் மூலியமாக நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? எனக்கு என்ன ஒரு விஷயம்னாக்க, நம்மளால் முடிஞ்ச ஒரு 2000 மரங்களை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் விதைகள் மூலியமாகவும் மரக்கன்று மூலியமாகவும் பல்வேறு இடங்கள், கோயில், பள்ளி, சாலை ஓரம், ஏரி, குளம், குட்டை என்று சொல்லக்கூடிய பகுதியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் பனை விதையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 500 யாழ்ப்பாண விதையை பனை விதையை விதைக்கணும்னு அதை செஞ்சிட்ருக்கோம். அதுபோல் ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம பயணம் செய்கிறோம். நீங்களும் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து தற்போது விடைபெறுகிறேன். தொடரும் எனது பயணம் மரங்களோடு இணைந்து. நன்றி, வணக்கங்க.